ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ தாத்தா வராரு. தாத்தா வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. காவேரிக்கும் அம்முக்கும் ஒருத்தர் யாருன்னு தெரியாத போதே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதுக்கு விஜய் சொல்கிறாரு, அப்படி அன்பாக ஒன்றா இருக்க வேண்டியவங்கள தான் நீங்கள் பிரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ காவேரி இல்லாத வரைக்கும் பாப்பா ஒழுங்காக தானே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்தா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ காவேரி வந்தோடனே இப்போ அந்த ராகுவால் ப்ராப்ளம் வந்துச்சுல்ல, இதுக்காக தான் நாங்கள் பயந்தோம். என் நிலமையில யார் இருந்தாலும் இப்படி தான் பயந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. இனிமேலும் அந்த மாதிரி நடக்காதுன்னு என்னை மன்னிச்சிரு நாங்கள் பிரித்து வச்சதுக்கு. ஆனால் இனிமேல் நான் வந்து உங்களை வந்து காவேரி கிட்டேருந்து என்றைக்கும் நான் பிரிக்க பார்க்க மாட்டேன். அதுக்காக நீ என்கிட்ட பேசாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து மன்னிப்புலாம் கேட்குறாரு விஜய்கிட்ட. விஜயும் விடுங்க, நான் தெரியாமல் தான் சொல்லிட்டேன், நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வீட்டில் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு சித்தப்பா வந்து விஜய் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ராக விஷயம் என்ன ஆச்சு ஸ்டேஷன்லன்னும் போது போலீஸே வந்து அது ஆக்சிடென்ட் கேஸுன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, அவனால் இப்போ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சித்தப்பாவும் சொல்றாரு. அப்புறம் காவேரியை கூட்டு போய் நான் விட்டு வரேன்ற மாதிரி விஜய் கிளம்பி 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க விஜய், உங்களோடது நீங்க தப்பா நினைக்கலாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உங்களோடது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாரு எங்களோடது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னும் போது அப்போ இவங்க ஃபோட்டோ கேட்குறாங்க. இந்த மாதிரி கதை சொல்கிறீங்க, உங்களை எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் ஒய்ஃபை நான் பார்த்ததில்ல, அதனால ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க, நான் இமேஜினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்கன்னும் போது அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் அவர் கதையெல்லாம் சொல்கிறாரு. இவங்களும் அப்படியே கேட்டுக்கிட்டே வராங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம். இதை கேட்டதுக்கப்புறம் காவேரிக்கு ஏதாவது ஞாபகம்லாம் வருமா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.